கதம்பம். இது தமிழருவி வானொலி ஜெர்மனி. இன்றைய நிகழ்ச்சிகள் வரிசையில் அடுத்து இணைந்து கொள்கின்றார் கவிஞரும் எழுத்தாளரும் விமர்சகருமான தக்கோலம் என் ஜெகநாதன் ஐயா அவர்கள். இன்றைய தினம் அவர் காலை கதம்பத்திற்காக படித்ததில் பிடித்தது குறித்து பேச இருக்கின்றார்கள். வாருங்கள் ஐயா, இணைந்து கொள்ளுங்கள். பிடித்தது எனும் தலைப்பில் சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். தக்கோலம் என் ஜெகநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. படித்ததில் பிடித்தது. யார் பெரிய துறவி? யார் பெரிய துறவி? கடவுளை நம்பாத நாத்திக மனப்பான்மை படைத்த செல்வந்தர் ஒருவர் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரிடம் உரையாடி கொண்டிருந்தார். அப்போது, சுவாமி, கடவுளுக்காக தங்களது வாழ்க்கையே துறந்துவிட்டதாக கேள்விப்பட்டேன், அப்படித்தானே என ஒரு மாதிரியாக கேட்டார் செல்வந்தர். அவரை பார்த்து புன்னகைத்தபடி ஸ்ரீ ராமகிருஷ்ணர், ஐயா, நீங்கள் கூறுவது உண்மைதான். ஆனால் நான் ஒரு சாதாரண துறவி. என்னை விட நீங்களே பெரிய துறவி என்றார். செல்வந்தருக்கு தூக்கி வாரி போட்டது. என்ன சொல்கிறீர்கள் என்றார் திகைப்புடன். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொன்னார், ஐயா, நானோ கடவுளுக்காக எனது வாழ்க்கையை துறந்தேன். நீங்களோ சுகபோக வாழ்க்கைக்காக கடவுளையே துறந்து விட்டீர்கள். எனவே என்னை விட நீங்கள்தான் பெரிய துறவி. செல்வந்தர் வெட்கத்துடன் தலைகுனிந்தார். அடுத்து, நாம் என்ன செய்ய முடியும்? நாம் என்ன செய்ய முடியும்? முல்லா அந்த வீட்டுக்குள் அவசர அவசரமாக நுழைந்தார். நேராக வீட்டுக்காரனிடம் சென்றவர், தோழரே, உங்கள் பசு எனது காலையை முட்டி தள்ளி காயப்படுத்தி விட்டது என்றார். இதை கேட்ட அந்த வீட்டுக்காரர், தனது காலை காயம் அடைந்ததற்காக முல்லா நம்மிடம் நஷ்ட ஈடு கேட்கவே வந்திருக்கிறார் என எண்ணினார். எனவே மிருகங்கள் ஒன்றுடன் ஒன்றி மோதிக்கொண்டால் நாம் என்ன செய்ய முடியும்? விட்டு தள்ளுங்கள் என்றார். உடனே முல்லா, மன்னிக்கவும் தோழரே, அவசரத்தில் கூற வந்ததை மாற்றி கூறிவிட்டேன். எனது காலைதான் உங்கள் பசுவை முட்டி தள்ளி காயப்படுத்தி விட்டது என்றார். என்ன சொல்கிறீர்கள்? எனது காலைதான் உங்கள் பசுவை முட்டி தள்ளி காயப்படுத்தி விட்டது. உடனே அந்த வீட்டுக்காரர், என்ன, எனது பசுவுக்கு காயமா என்று பதறியபடி எழுந்தார். அவரை கையமர்த்திய முல்லா அமைதியாக கூறினார், விலங்குகள் ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொண்டால் நாம் என்ன செய்ய இயலும்? விட்டு தள்ளுங்கள் என்று அவர் சொன்ன அதே வார்த்தையை அவருக்கு சொன்னார். அடுத்து, ஆசி கேட்டால் ஆயுதமா? ஆசி கேட்டால் ஆயுதமா? உலகையே வாழ்விக்கும் அன்னையே, நான் வெளிநாடு செல்கிறேன். எனது பயணம் சிறக்கவும் அங்கு நான் நிறைவேற்றப் போகும் ஆன்மீக கடமைகள் செவ்வனே நிறைவேறவும் தாங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தன் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரின் துணைவியாரான சாரதா தேவியிடம் வேண்டி நின்றார் அந்த இளம் துறவி. ஆனால் சாரதா தேவியாரின் முகத்தில் எந்த சலனமும் இல்லை. எதையோ யோசித்தவர், மகனே, ஓர் உதவி. பக்கத்து அறைக்கு சென்று அங்கு கதவுக்கு பின்னால் இருக்கும் கத்தியை எடுத்து வா என்றார். துறவிக்கு குழப்பம். ஆசி கேட்டால் கத்தியை எடுத்து வா என்கிறாரே என்று யோசித்தவாறு அந்த அறைக்கு சென்று கத்தியை எடுத்து வந்து சாரதா தேவியாரிடம் தந்தார். அதை கவனமாக பெற்றுக்கொண்ட சாரதா தேவியார், உனது பயணம் வெற்றி பெறும். உன்னால் உலகம் முழுவதும் ஆன்மீகம் பெருமை அடையும். சென்று வா என்று கரங்களை உயர்த்தி ஆசி கூறினார். பணிவுடன் ஏற்றுக்கொண்ட துறவி தனது குழப்பத்தை சாரதா தேவியாரிடம் தெரிவித்து விளக்கம் வேண்டினார். உடனே, மகனே, நீ கத்தியை என்னிடம் தரும்போது அதன் கூர் முனை உன் பக்கம் உள்ளவாறு பிடித்து கொண்டு கைப்பிடி பகுதியை என் பக்கம் நீட்டினாய். இதிலிருந்து எதை செய்யும் போதும் அதனால் ஏற்படும் தீய விளைவுகளை நீ ஏற்றுக்கொண்டு
மற்றவர்களுக்கு நன்மையே செய்வாய் என்பதை புரிந்து கொண்டேன். எண்ணங்களை பயன்படுத்த தெரியாதவர்களுக்கு பொருட்களை கையாளவும் தெரியாது. எண்ணங்களை பயன்படுத்த தெரியாதவர்களுக்கு பொருட்களை கையாளவும் தெரியாது. நீ கத்தியை தந்த லாபகத்திலிருந்தே உன்னை புரிந்து கொண்டேன். நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய் என்றார் சாரதாதேவி. அன்னை சாரதாதேவியாரிடம் ஆசி பெற்ற அந்த இளம் துறவி யார் தெரியுமா? அவர்தான் தனது ஆன்மீக சிந்தனைகளால் உலகையே தன் பக்கம் ஈர்த்த சுவாமி விவேகானந்தர். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது படித்ததில் பிடித்தது என்ற விடயத்தை வானொலிக்கு எடுத்து வந்தவர் தக்கோலம் என் ஜலநாதன் ஐயா அவர்கள். இவர் கவிஞர் மட்டுமல்ல, எழுத்தாளர், விமர்சகர் என பல்துறை விடயங்களை தன்னகத்தை கொண்டவர். அது மாத்திரமில்லாமல் பட்டிமன்றங்கள், கவியரங்கங்களுக்கெல்லாம் தலைமை தாங்குகின்ற ஒரு அன்புறவு. தமிழருவி வானொலியோடு இணைந்து பல ஆக்கங்களை தந்து கொண்டிருக்கின்றார். அவருக்கு தமிழருவி கலையத்தின் சார்பில் இந்த வேளையிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதம்ப மாலை. இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.